சார், தற்பொழுது இஸ்ரோனுடைய தலைவர் நாராயணன் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம் சார். During the functioning of the third stage, we are seeing a observation and the mission could not be accomplished. After analysis, we shall come back. Thank you. Performance was quite normal. Third stage motor started perfectly, but during the functioning of the third stage, we are seeing a observation and the mission could not be accomplished. After analysis, we shall come back. Thank you. Performance was quite normal. Third stage motor started perfectly, but during the functioning of the third stage, we are seeing a observation and the mission could not be accomplished. After analysis, we shall come back. Performance was quite normal. Third stage motor started perfectly, but during the functioning of the third stage, we are seeing a observation and the mission could not be accomplished. After analysis, we shall come back. Performance was இப்போ மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நம்மளுடைய PSLV தற்பொழுது தோல்வி அடைந்திருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நம்மளோடு மூத்த விஞ்ஞானி தா வெங்கடேஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மூன்றாவது ஸ்டேஜில் தற்போது ஒரு தோல்வி கண்டிருக்கிறதா தெரிஞ்சிருக்கிறோம். குறிப்பாக இது எந்த ஸ்டேஜில் ஏற்பட்டிருக்கு, புவிவட்ட பாதையை தாண்டி இருக்குமா, எப்போ இது எப்படி ரெட்டிஃபை பண்ணுறது, இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது இனி செயல்படாது, இந்த EOS 9 அப்படிங்கிறது ஃபெயிலியர் தான் புரிஞ்சுக்கலாமா சார்? இது EOS 9ங்கிற அந்த செயற்கைக்கோள்ல பழுது ஏற்படல. நம்ம இப்போ ஏவரும் அது 520 கிலோமீட்டர் உயரத்துல எடுத்துட்டு போய் பூமியை சுத்த வைக்கணும். அதுக்குதான் இந்த ஏவூர்தி ராக்கெட் பயன்படுது. அந்த எடுத்துட்டு போற அந்த ராக்கெட்ல மூன்றாவது கட்டத்துல பழுது. நான்காவது கட்டத்துலதான் விண்வெளி பாதையில நிலைநிறுத்துவாங்க. இந்த மூன்றாவது கட்டத்துல நம்ம 100 கிலோமீட்டர் தாண்டி இருப்போம். அதாவது விண்வெளி அடைஞ்சிட்டோம், ஆனா போக வேண்டிய உயரத்துக்கு சென்று அங்க நிலைநிறுத்தணும். இது உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் PSLV எந்த ஒரு தோல்வியுமே சந்திச்சது இல்லை. ஆரம்பத்துல இருந்ததை தவிர அதுக்கப்புறம் ஒரு மிக துல்லியமான அளவுல வேலை செஞ்சுட்டு இருந்தது. முதன்முறையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஏவூர்தி சரியா வேலை செய்யல என்பது ஒரு அதிர்ச்சியாகவும் என்னன்னு சொல்லலாம், ஒரு துயரமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். சார், இப்போ குறிப்பாக அந்த சாலிட் ப்ரொபல்ஷன் என்ஜினில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உந்து விசை பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கலாம் சார்? ஏன்னா இப்போ நம்ம PSLV பொறுத்தளவுக்கு அது ஒரு இந்தியாவினுடைய மிக முக்கியமான சேட்டலைட்டாக உலக அளவில் கவனிக்கிறாங்க. ஏன்னா இதில் அனுப்புனா நமக்கு எந்தவித தோல்வியும் இல்லை அப்படின்றதுக்காக பல சேட்டலைட்டுகள் நம்மளுடைய இஸ்ரோவிடம் வர்த்தக ரீதியாக அனுப்பப்படுகிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? ஆமா, இது ஒரு நிச்சயமா ஒரு பின்னடைவு தான். ஏன் எப்படி நடந்தது, எதனால் நடந்தது என்பது இதுக்கப்புறம் ஆராய்ச்சி செய்வாங்க. அதுல இருந்தா நமக்கு தெளிவான தகவல் தெரியும். அந்த PSLVல உங்களுக்கு மாத்தி மாத்தி இருக்கும். அதாவது ஆரம்பத்துல ஒரு சாலிட் ஸ்டேஜ் ஃபியூல், அதாவது திட எரிபொருள், நம்ம தீபாவளி ராக்கெட்ல எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு லிக்விட் எரிபொருள், அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம இந்த சாலிட் எரிபொருள் இருக்கக்கூடியது ஏகணும். இந்த திட எரிபொருள் நம்ம ரொம்ப நாளா நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அதனால அதுல ஒரு மோட்டர்ல அவ்வளவு சரியா வேலை செய்யல என்பது உண்மையிலேயே ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமா தான் தெரியுது. அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம இந்த திட்டம் என்பது இதுக்கு மேல இல்லை. அதனால இதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பேச முடியாது. அது கடல்ல விழுந்துரும். அதுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் இடம் இருக்கும் கடல்ல. அந்த இடத்துல ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பாங்க, கப்பல் போடுறதெல்லாம் வரக்கூடாது இருக்கு. அந்த இடத்துல விழுந்துரும். அதோட இது முடிஞ்சது. நம்ம இதுல இருந்து பாடம் கத்துப்போம். இதுல என்ன தவறு நடந்தது போன்ற விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தடுத்து கண்டுபிடிப்பாங்க. அதுல இருந்துதான் நம்ம என்ன தவறு நடந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ உண்மையிலேயே இப்படி ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கிறதுங்க ஒரு என்னன்னு சொல்லலாம், ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு.
இப்போ குறிப்பா நம்ம இந்த சேட்டலைட் வந்து மீண்டும் பயன்படுத்த முடியாதுன்னு தெரிவிச்சிருக்கிறீங்க. இது எப்படி ஆய்வு பண்ணலாம்? இப்போ நம்ம கடல் பகுதியில் விழுந்தா அதை மீண்டும் ரெஸ்கியூ பண்ணி அதிலிருந்து டேட்டாஸ் வந்து எடுக்க முடியுமா? இப்போ எதனால பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி, இல்லாட்டி இல்ல அதெல்லாம் கடல்ல வந்து எல்லாம் நம்ம வந்து போய் எடுக்க முடியாது. இது வந்து விண்வெளியில பாயும் போதே வந்து அதனுடைய பல்வேறு தரவுகளை வந்து நம்ம பூமியில ரெக்கார்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். அந்த ரெக்கார்ட்ல இருந்தா நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். அதை வந்து என்ன நடந்திருக்கும் என்று நம்ம வந்து யூகம் செய்யணும். அதுல தான் வந்து எந்த பகுதி சரியா வேலை செய்யல போன்ற விஷயங்களே நம்மளால கண்டுபிடிக்கும். நன்றி சார். தொடர்புல வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டு